கற்பூரம் அப்படிங்கிறது ஆன்மீக வழிபாட்டுல தூய்மையின் அடையாளமா கருதப்படுது. இது எரியும் போது எந்த ஒரு கரியையோ அல்லது எச்சத்தையோ விட்டுட்டு போகாம முழுமையா ஆவியாகக்கூடிய தன்மை கொண்டது. ஜோதிட ரீதியா இது ஒரு நபரின் உடல் மற்றும் மனசை சூழ்ந்திருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை உடனடியா சிதைக்கும் வல்லமை பெற்றது. திருஷ்டி சுற்றும் போதும் ஆரத்தி எடுக்கும் போதும் கற்பூரத்தை பயன்படுத்துவதுடைய நோக்கமே நம்ம சுற்றி இருக்கிற கெட்ட அதிர்வுகளை நெருப்பால பொசுக்கி அந்த இடத்தை பரிசுத்தமாக்குறது தான். மேலும் இதுடைய நறுமணம் காத்துல இருக்கிற நுண்கிருமிகளை அழிக்கிறதோட மன அழுத்தத்தை குறைச்சு ஆழ்ந்த அமைதியை கொடுக்கக்கூடியது. அடுத்து கிராம்பு. கிராம்பு வெறும் சமையல் பொருள் மட்டும் கிடையாது. இது மிகச்சிறந்த ஆற்றல் ஈர்ப்பு காரணி. தாந்திரிக சாஸ்திரங்களின் படி கிராம்பு தீய எண்ணங்களையும் பிறரது பொறாமை பார்வையால ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தன்னுள் ஈர்த்து கொள்ளும் சக்தி கொண்டது. ஒரு பாதுகாப்பு கவசமா செயல்படக்கூடிய கிராம்பு தடைகளை நீக்கி வெற்றியை தேடித்தரும் பொருளாவும் பார்க்கப்படுது. குறிப்பா நெருக்கடியான சூழல்களை இருந்து மீளவும் மன திடத்தை பெறவும் கிராம்பு பரிகாரங்கள் உதவுது. இதுடைய கசப்பு மற்றும் காரத்தன்மை கொண்ட குணம் தீய சக்திகளை விரட்டி அடிச்சு ஒரு இடத்தின் நேர்மறை ஆற்றலை நிலைநிறுத்த பயன்படுது.